அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஸ்ரீ குருப்யோ நமக. நாம் இப்போ கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் 70 பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 71 75 வரைக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம். 71வது பாடல். வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையால் கொள்வார், திடமான அதுவும் மூன்றா செப்புவார், விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. பாடல் 72. கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்போடுதென்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள், இங்குதாரணங்கள் ஆக்கி இந்த 3 உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல் எல்லாம் பொருளாம் தானே. பாடல் 73. பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்பையெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடரில் ஐக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாக்காட்டும். பாடல் 74. தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் கண்டமென்றே அசிபத ஐக்கியம் காட்டும். பாடல் 75. கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே, குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாமே எப்போதும், இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம், திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே அப்படின்னு இங்க பாடியிருக்கார். ரொம்ப அற்புதமான இடங்கள் இது. நம்ம இதை கொஞ்சம் விவரமாக இப்போ பார்க்க போகிறோம். போன பதிவிலேயே நம்ம இந்த இலக்கணங்களெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தோம். இப்போ அதை இந்த பாட்டிலேயே அவர் ரொம்ப அழகாக சொல்லிடுறார். இப்போ நம்ம 71வது பாடலுக்கு திரும்ப போகணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்கோம் அது? வடநூல் வல்லவர்கள் சொல்லும்னு ஆரம்பிக்கிறார். சமஸ்கிருதத்தில், அதாவது வடநூல், சமஸ்கிருதம் அப்படின்னாலே நன்கு செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதான் சமஸ்கிருதத்தோட அர்த்தம். நம்ம என்னமோ வடநாட்டிலேருந்து வந்தது, அதனால வடநூல் அப்படிங்கிறோம். சமஸ்கிருதம் அப்படிங்கிற பொருளுக்கு அது அர்த்தம். ஏன்னா ஒரு வார்த்தைக்கும் ஒரு தாத்து இருக்கும், ஒரு மூல சொல் இருக்கும். அதை வச்சு அந்த வார்த்தையுடைய அந்த சொல்லுடைய பொருளை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி புரியாது. அப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை புரிய வைக்கிறதுக்கு 3 விதமான லட்சணங்கள் இருக்கு. அதான் நம்ம பார்த்தோம். ஜகல் லக்ஷணம், அஜகல் லக்ஷணம், ஜகல் லக்ஷணம்னு பார்த்தோம். அதை தான் இங்க சொல்ல வர்றார் அவர். வடநூல் வல்லவர்கள் சொல்லும்
வாக்கிய பொருள் சேராமல், அந்த வாக்கியத்தோட பொருள் வந்து உனக்கு புரியல. இங்கே வந்து தத்து துவம் அசிங்கிறைய எது தத்து, யாரு துவம், எங்க அசி, எப்படி ஐக்கியமாச்சு அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறோம் இல்லையா? அப்போ அதுக்கு இடராகின் பொருள் புரியாமல் அந்த இடர் இருந்ததுன்னா அதுக்கு இலக்கண உரையால் கொள்வர். அந்த இலக்கணம் என்ன? திடமாக 3 சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாது என்றும் பேராமே. நம்ம போன வகுப்பிலேயே பார்த்தோம் இதை. விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் அப்படின்னு 3 விதம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமல் இருக்கும் பொழுது நம்ம வெறும் டிரான்ஸ்லேஷனை பார்த்தோன்னா, கூகுளை கேட்கலாம், சாட்ஜிபிடியை கேட்கலாம், அப்படி டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணிட்டோன்னா உள்ளர்த்தம் புரியாது. இது வந்து ரொம்ப முக்கியமாக அது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா பகவத்கீதை டிரான்ஸ்லேஷன்லாம் அத்தனை இருக்குது நம்ம யூடியூப்லேயும் சாட்ஜிபிடியும் கேட்டால். ஆனால் சில சமயம் வந்து அந்த உள்ளர்த்தத்தை அது வந்து சரியாக பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 நம்ம பார்க்குறோம். அது வந்து கவனமாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து சம்பிரதாயமாக இதை பற்றி தெரிஞ்சுன்னு இருக்கிற குரு மூலமாக சிரவணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சும்மா நம்மளே சாட்ஜிபிடியில் கற்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்க முடியாது. இது இந்த காலத்தில் சாட்ஜிபிடி, அந்த காலத்தில் வந்து அப்படியே டிரான்ஸ்லேஷன் மூலமாக இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம ஊரில் ஆளும் பொழுது அவள் வந்து உபனிஷத்னு எல்லாம் இந்த வேதம்ங்கிறாளே, உபனிஷத்துங்கிறாளே, அது என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவாளுக்கு இதோட உள்ளர்த்தம் புரியல. அதனால தான் இன்னமும் நம்மளுக்கு இந்த வேதம் கையில் இருக்குது. இல்லாட்டி அவள் அன்றைக்கே அழிச்சிருப்பா. அந்த டிரான்ஸ்லேஷனில் அவளுக்கு புரியல. அப்போ என்ன சொல்லிட்டா அவள், இது வந்து ஏதோ குழந்தைகளுடைய ஒரு உளறல் அப்படின்னே, அந்த சைல்ட்ஸ் இது அந்த மாதிரியே சொல்லியிருக்கு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இதில். இட்ஸ் லைக் உளறல், குழந்தை பண்ணுற உளறல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை அழிக்காமல் போயிட்டதுனால அது நம்மளுக்கு அது வந்து அதனால தான் அது சனாதனமாக இருக்குது. இதோட உள்ளர்த்தம் அந்த விவேகமும் வைராக்கியமும் இருந்தால் தான் புரியும். நீ வெறும் டிரான்ஸ்லேஷனில் உனக்கு புரியாது. அப்போது விவேகமும் வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் இருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு குரு வந்து அந்த பதத்தை எடுத்து ஓதும் பொழுது இது நல்லா புரிஞ்சுடுறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூர்ணமத அந்த ஸ்லோகத்தை வச்சுடணும்னு வச்சுக்கோங்களேன். பூர்ணமத பூர்ணமிதம்னா பூரணத்திலிருந்து வருவது பூரணம், அந்த பூரணத்தை எடுத்து விட்டாலும் மிச்சம் இருப்பது பூரணம் அப்படின்னா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் there is whole, from the whole you take, whatever you take is also whole, but even if you take the whole there is remaining is the whole அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் வரும். ஏதாவது புரியுறதா இதில்? சுவாமினிஜி ஜோக்கா சொல்லுவா, ஹோல்னு சொன்னா WHOLE போயிட்டு நம்ம மண்டைக்குள்ள HOLE தான் வந்துடும் அப்படின்பா, ஹோல் தான் இருக்கும் அப்படின்பா. அதனால வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குது. அதை நமக்கு குரு எடுத்து சொல்லும்போது நல்லா புரியுறது. இப்போ இந்த விட்ட லட்சணம் விடாத லட்சணத்தை வந்து அடுத்த பாடலில் உதாரணங்களோட சொல்கிறார். கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுதென்றும். நம்ம வந்து அயோத்தியா அழுகிறதுன்னு அந்த பதிவில் பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் உதாரணம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்கிறது. கங்கையில் கோஷம், கோஷம்னா சம்ஸ்கிருதத்தில் வந்து கிராமம் அப்படின்னு அர்த்தம். தமிழில் வந்து நம்ம சத்தம் போடுறத சொல்லுவோம், வந்து கிராமம்னு அர்த்தம். அதாவது கிராமத்தில் என்னென்ன சத்தம் வருது, அதனால் இங்கே வந்து கங்கையில் கோஷம்னு இருக்குது. இப்போ கங்கை மேலே எப்படி கோஷம் இருக்கும்? கங்கையிலேயே கோஷம் இருக்குமா? கிராமம் இருக்குமா? இருக்காது. அப்போ எங்கே இருக்கும்? கங்கையை விட்டுட்டு அந்த கங்கைக்கு கரைக்கு வரணும். நம்ம கரையில் கிராமம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கலோக்கியலா பேச்சில் வந்து அப்படியே வாங்க, அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ரோட்டு மேலேயே இருக்குது வீடு. ரோட்டு மேலே இருக்காது, மெயின் ரோடோட அந்த காரெல்லாம் போயின்னு இருக்கும், அந்த சைடில் ஒரு சைடு வாக் இருக்கும், அதை தாண்டி அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து விட்ட லட்சணம். அப்புறம் விடாத லட்சணம் வந்து கங்கையை விட்டுடுறோம் நம்ம. அதுக்காக
விடாத லட்சணம் வந்து கருப்பு சேப்பு ஓடுது. அதான் நம்ம அந்த அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். குதிரை ரேஸ் பார்த்தோம், இல்லைன்னா பிளேயர் சூப்பர் போல் பிளேயரோ இல்லைன்னா கிரிக்கெட் பிளேயரோ அப்படின்னு சொன்னோம். நம்ம கருப்பு ஓடுது அப்படின்னா கருப்பு குதிரை ஓடுது, சேப்பு ஓடுதுன்னா சிகப்பு குதிரை ஓடுது. அப்போது அந்த கலரையும் சேர்த்துக்கிறோம், அதோட அதை விடாமல் அந்த லட்சணத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ மூணாவது உதாரணம் வந்து தங்கிய சோயம் தேவதத்தன். அதாவது சோ அயம் அப்படின்னா சக அயம் அப்படின்னு, அந்த தேவதத்தன் இவனே ஆவான் அப்படின்னு. இப்போ இது எப்படி இதை சொல்லணும்னா, இது வந்து நம்ம முன்னாடி கிராமத்தில் இருந்த பொழுது அந்த உதாரணங்களை வந்து அப்படி சொல்கிறா. அதாவது பல வருஷங்கள் முன்னாடி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஒரு வேதாந்தா கேம்பில் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கோங்க, ரிஷிகேஷ் போகிறேள், அங்கே ஒரு வேதாந்தா கேம்ப் அட்டன் பண்ணுறேள், அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறோம். 10 வருஷம் கழித்து அந்த ஸ்டூடெண்ட், அந்த வேதாந்தா படிச்சுட்டு இருந்த பிரம்மச்சாரி வந்து இப்போ சந்நியாசம் வாங்கிட்டு சாமியார் ஆகிட்டு வேற பேரோட, இப்போ அவருக்கு ஆனந்தான்னு ஒரு பேரை கொடுத்துருவா இல்லையா, சச்சிதானந்த சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கே வரார். அப்போ அவரை பார்த்தோன்னே இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படிங்கும் பொழுது கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த தேவதத்தன், அந்த அந்த ரிஷிகேஷில் நம்ம பார்த்தோமே அந்த தேவதத்தன் தான் இங்கே வந்து சச்சிதானந்த சுவாமிஜியாக இருக்கார் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி இது உதாரணம். அந்த தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு சொல்லும் பொழுது விட்டு விடாத லட்சணம். அதாவது அந்த இடத்துல இருந்த அந்த தேவதத்தனையும் நம்ம எடுத்துக்கிறோம், அவன்கிட்ட சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து அவன் பிரம்மச்சாரியாக இருந்தான், ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ இங்கே விட்டுடுறோம். ஏன்னா இப்போ வந்து அவன் வேற பேரோடு இருக்கான். அப்போ இருந்த தேவதத்தன் பேர் இப்போ போயிட்டு சச்சிதானந்தான்னு ஆயிடுறது. அப்போ இருந்த பிரம்மச்சாரிய ஸ்டேட்டஸ் போயிட்டு இப்போ சன்னியாசி ஸ்டேட்டஸ் வந்துடுறது. ஸோ வேற ஸ்டேட்டஸ் வந்துடுறது. ஆனால் ஒரு சிலத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கோம். என்ன? அந்த அந்த உபாதியோடு இருக்கிற அந்த அந்தர்யாமி, அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த அந்தர்யாமி, அந்த ஜீவன், அந்த தான் வந்து இங்கே வந்து இப்படி சுவாமிஜியாக வந்திருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்றை விடுறோம், ஒன்றை விட மாட்டேங்கிறோம். அப்போ அது விட்டு விடாத லட்சணம். இங்கு உதாரணங்களாக்கி இந்த 3 உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல் எல்லாம் பொருளாம் தானே. துங்க நூல் அப்படின்னா பெருமை பொருந்திய நூல் அப்படின்னு அர்த்தம். விரோதம் அப்படின்னா முரண்பாடு இருக்கும் பொழுது, இப்போ தத்து துவம்னா என்னன்னு புரியலன்னு அந்த முரண்பாடு இருக்கும் பொழுது, தத்துனா தட்டு, துவம்னா யூ, அப்போ அது நீன்னு சொல்கிறோம். அப்போ நான் யாரு அப்படிங்கிற டெஃபினிஷன் முதல்ல வேணும், அது என்னங்கிற டெஃபினிஷன் வேணும், எப்படி ஐக்கியமாச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இந்த ஈக்குவேஷன். நம்ம நிறைய இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நம்ம ஈக்குவேஷன்னு போட்டோம்னா சில சமயம் வந்து இப்போ ஒரு 4ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம கணக்கு ஈக்குவேஷனை போடும் பொழுது அப்படியே நிறைய நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ப்ளஸ் சைனை போட்டு ஈக்குவலை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு வந்து 100 + 4 அப்படின்னா அந்த 104ன்னு வரும். அப்புறம் இந்த பக்கம் ஈக்குவல் சைனை போட்டு நம்ம மைனஸ் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது. அதே 104 வரத்துக்கு வேற கணக்கை நம்ம போட்டு சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கும், நம்ம ஈக்குவேஷன் புரியாமல் இருக்கும். அப்போது எல்லாத்தையும் எடுத்து இங்கே சொல்லி கொடுக்கும்போது இந்த லட்சிய அர்த்தம்னு சொல்லும் பொழுது நமக்கு இங்கே புரிய வைக்கிறார் குரு வந்து நம்மளுக்கு இங்கே அப்படி புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? 74வது பாடலுக்கு போகலாம். தத்து துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல். அப்போ தத்துக்கு வந்து பிரம்மம், துவமுக்கு வந்து சாட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க. தத்துன்னு சொல்லும்போது பிரம்ம பதம், பிரம்மம் சைத்தன்யம் பதம், துவம்னு சொல்லும்போது சாட்சி பதம் அப்படின்னு புரிஞ்சுண்டு வஸ்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும், நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அர்த்தமும் அகண்டமென்று, அகண்டம்னா வேறுபாடே இல்லாத அப்படின்னு அசிபத ஐக்கியம் காட்டும். இப்போ இந்த ஈக்குவேஷனை சொல்லணும்னா ஒரு விஷயம் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
இதை ஓம்காரானந்தாஸ்ஜி சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நம்ம ஜீவன் சொல்லின்னு இருக்கோம் இல்லையா. முதல் ஸ்டேஜ் வந்து அகம் தேகோகம், நம்ம வந்து அந்த பாடி ஐடென்டிஃபிகேஷனோட இருக்கிறது. அதை வந்து போட்டு அதை சீராட்டி பாராட்டி அதுக்கு வந்து சிங்காரம் பண்ணி அதுக்கு புடவையை கட்டி அதுக்கு பொட்டை வச்சு நகையை போட்டு இல்லைன்னா விபூதியை போட்டு அதை போட்டு அதுக்கு ருத்ராட்சத்தை போட்டு எல்லாத்துக்கும் அந்த பாடிக்கு நம்ம வந்து சுசுரூஷை பண்ணிட்டு அது தேகோகம். ஒரு காலகட்டத்தில் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த தேகோகம்ங்கிற புத்தியிலேருந்து ஜீவோகம்ங்கிற புத்திக்கு வந்துடுறோம். அதாவது நான் வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு பாவ புண்ணியம் இருக்குது, உடம்புக்கு என்ன பண்ணமோ நான் அதை பண்ணிடுறேன். ஆனால் வந்து நான் உடம்பு இல்லைங்கிறத கொஞ்சம் லேசாக புரிஞ்சு, ஏன்னா உடம்பு போயிடுறது, உடம்பு இல்லைங்கிறத புரிஞ்சு, ஆனால் நான் ஜீவன், நான் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் கட்டுப்பட்டவன், எனக்கு இந்த கர்ம பலன் இருக்குது அப்படிங்கிற அந்த ஜீவோகம் புத்தியில் தான் நம்ம தீவிரமாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஜீவன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பிரித்தோன்னா அது வந்து 3 பிரிப்பவர். அது வந்து சைத்தன்யம், அதாவது அந்த பிரம்மம், அதுதான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், எதுவுமே அதுக்கு அப்பாற்பட்டது இல்லை. அதனால் அந்த சைத்தன்யம், அது கூட அவித்யா இல்லைன்னா அறியாமை, இக்னரன்ஸ், அப்புறம் இல்லைன்னா காரண சரீரம், எல்லாம் அதை தான் புரிய வைக்கிறது. அது எப்படி இருக்குது அந்த அவித்யா, ஏன் இருக்குது அப்படின்னா அந்த மாயை தான் வந்து அவித்யாவாக இந்த ஜீவன்கிட்ட இருக்குது. மாயை, ஏன்னா பிரம்மம் தான் எல்லாமே, அப்போ மாயை வந்து ஜீவன்கிட்ட வெளிப்படும் பொழுது அவித்யாவாக இருக்குது. அப்போ அதோட இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன, அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படிம்பார். அதாவது அந்த சைத்தன்யம், அந்த பிரம்மமானது இந்த பாடி மைண்ட் சென்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிப்படுறது. அதானே உபாதி. அதனால்தான் ஒருத்தருக்கு ஒரு வித டேலண்ட் இருக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொரு வித டேலண்ட் இருக்குது. அந்த அந்தர்யாமை இருக்கார், ஆனால் அது பிரதிபிம்பமாக இருக்கார். அப்போது சைத்தன்யம் ப்ளஸ் அவித்யா ப்ளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈக்குவல் டு ஜீவா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஈஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது அதே சைத்தன்யம், ஏன்னா நம்ம பிரம்மம் அது எல்லாத்துக்கும் பேஸ், சைத்தன்யம் ப்ளஸ் மாயா. இப்போ எப்படி அவித்யாவாக நம்ம ஜீவன்கிட்ட இருக்கோ அந்த மாயை நாலெட்ஜாக ஈஸ்வரன்கிட்ட இருக்கு. சர்வஜன், அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன், எல்லாத்தையும் அவனால் வந்து பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகத்தை படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும்னு சொல்லும் பொழுது அந்த நாலெட்ஜ் வந்து, ஏன்னா பிரம்மம் நிர்குணம், அதுக்கு ஒரு குணமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை படைக்கிற சக்தி அப்படின்னு வரும்போது அது மாயாவாக ஆயிடுறது. நம்மக்கிட்ட அவித்யாவாக இருக்கிறது, ஈஸ்வரன் கிட்ட அறிவாக இருக்குது. அப்போ அது மாயா. அந்த மாயா ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம், அப்போ அந்த மாயையில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சைத்தன்யம் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த விட்டு விடாத லட்சணம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விஷயத்தை விட்டுட்டு நாம் வந்து சைத்தன்யத்தை மட்டும் விடாமல் வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷனில் நம்ம அல்ஜிப்ரா கணக்கில் ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னா அது பண்ணுறது தான் இங்கே பண்ணின்னு இருக்கு. இப்போ அவித்யாவையும் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யத்தையும் ஜீவன்கிட்டேருந்து எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது சைத்தன்யம் மட்டும்தான், ஒரு பிரம்மம் மட்டும்தான். அதே மாதிரி ஈஸ்வரன் கிட்டேருந்து மாயாவையும் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யத்தையும் எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது சைத்தன்யம் மட்டும்தான். அந்த சைத்தன்யம்ங்கிறது தான் பிரம்மம். அப்போ அந்த ஈக்குவல் சைன் தத்துவம் அசி வந்து நம்மளுக்கு ஈஸியாக சுலபமாக புரிஞ்சிடும். அப்போ வந்து வியஷ்டி சமஷ்டிங்கிறதும் அதே தான். இந்த உடம்புல வெளிப்படும் பொழுது அந்த உடல் அப்படிங்கிறது வருது. அப்புறம் அப்படியே பஞ்சபூதமாக உலகமாக இருக்கும் பொழுது அது ஈஸ்வரனோட குணமாயிடுறது. ஆனால் நம்ம அதெல்லாம் மீறி அந்த பிரம்மத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். அப்போ தான் அந்த தத்துவமசியை ஒழுங்காக ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து அந்த சாட்சிங்கிறத வந்து நம்ம போனதுலேயே பார்த்தோம். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், என்னால் இந்த உடம்பை பார்க்க முடியறது, இந்த மனசை பார்க்க முடியறது, இந்த எண்ணங்களை பார்க்க முடியறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிவு, நான் இருக்கிறேன்னு அந்த சொல்கிற அதுதான் சாட்சி, அதுதான் பிரம்மா. அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த அசி பதம்ங்கிறது வந்து நீ அதுவாகும்,
நித்தமும், நாளைக்கு இல்லை, நேற்று இல்லை, எப்பொழுதுமே. அப்போ நம்ம சத்துடைய டெஃபினேஷன் ஞாபகத்துக்கு வரணும். சத்து அப்படின்னா லைக் எது இருப்புத்தன்மை அப்படின்னா அது எக்காலமும் இருக்கணும். முக்காலத்திலையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்திலையும் இருக்கணும். ரெண்டாவது டெஃபினிஷன் நான் நெகேட்டபிள், எப்பவுமே அது இல்லைன்னு சொல்ல முடியாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலும் அந்த சைத்தன்யம் இருக்குது. ஏன்னா அப்போ அங்கே மனசு இல்லை, சென்சஸ் இல்லை, ஆனால் தூங்கி எழுந்தப்புறம் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லும் பொழுது நித்தமும் அது இருக்கு. அது நீ ஆகும். அந்த சாட்சி உனக்குள்ள இருக்கே அதுவே பிரம்மம். நீ அதுவாகும், நீயே பிரம்மமாய் இருக்கிறாய். அப்போ அதுக்கு நம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதும் ஒரு மகா வாக்கியம். தத் துவம் அசி அப்படிங்கிறது ஒரு மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா என்ன? இந்த பிரம்மத்தையும் ஜீவனையும் ஒன்றுன்னு சொல்கிற வாக்கியங்கள் எல்லாம் மகா வாக்கியம். இப்போ எந்த சென்டென்ஸ் வேணால் மகா வாக்கியம் ஆயிடலாம் இதை சொல்லிட்டா. உபனிஷத்துகளில் நிறைய மகா வாக்கியங்கள் இருக்குது, அப்பப்போ இருக்குது. நம்ம பாஷ்யத்தை எடுத்துட்டோம்னா சங்கர பாஷ்யத்தில் அப்பப்போ வரும். ஆனால் 4 மகா வாக்கியங்கள் ரொம்ப பாப்புலர். ஒரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம் ரொம்ப பாப்புலர். அதை வச்சுட்டு பல உரையாடல்கள், பல லெக்சர்ஸ் போகும் நம்ம கேட்கும் பொழுது. உதாரணத்துக்கு அதை இது பண்ணோம்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தத்துவமசி பற்றி தான் பேசின்னு இருக்கோம். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருது, அது சாமவேதத்தில் இருக்குது. அப்புறம் இப்போ எங்க என்ன சொன்னார்? நீ அதுவாய் இருக்கிறாய் அப்படிங்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அகம் பிரம்ம அஸ்மி. நான் இருக்கிறேன்னு முதல்ல தெரியறது. இப்போ நான் பிரம்மமாய் இருக்கிறேன்னு தெரியும் பொழுது அந்த அகம் பிரம்மாஸ்மி யஜுர்வேத வாக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ரிக்வேதத்தில் பிரஜானம் பிரம்ம அப்படின்னு இருக்கும். அதுதான் அந்த சாட்சி. பிரஜாங்கிறது தான் அந்த சாட்சி. இந்த பிரம்மன்கிறது என்ன அப்படின்னா அந்த சாட்சி தான் பிரம்மன். அப்போ எனக்குள் இருக்கும் அந்த சாட்சி தான் பிரம்மன், நான் அதுவாக இருக்கிறேன். அப்படி அழகாக போகும். ரிக்வேதத்தில் பிரஜானம் பிரம்ம, யஜுர்வேதத்தில் அகம் பிரம்ம அஸ்மி, அப்புறம் சாமவேதத்தில் இது வரைக்கும் ஓகே நான் பிரம்மன் என்னை பற்றி தான் பேசின்னு இருக்கேன், அதை பற்றி பேசலை. அது என்ன இடத்துல வச்சுருக்கோமே ஆல்டரில் மேலே, ஏன்னா பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா எல்லாரும் வானத்தை பாப்பா. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், உங்ககிட்டையும் இருக்கார், சென்ஷியன்கிட்டையும் இருக்கார், இன்சென்ஷியன்ட்டையும் இருக்கார். தினம் உதிக்கிற சூரியன் வானத்தில் இருக்குது, ஆனால் தண்ணி கீழே தான் ஓடுறது, அதுவும் பகவான் தான். பறவைகள் பகவான், விலங்குகள் பகவான், அதான ஸ்ரீருத்ரம் சொல்கிறது, எல்லாம் பகவான். அப்போ அதுன்னு தள்ளி வச்சிருக்கிற அந்த தத்தையும் துவம் இதையும் நீயும் உன்னையும் சேர்க்கும் பொழுது அது சாமவேதம். தத் துவம் அசி அது 3வது சாமவேதம். அப்புறம் மாண்டூக்கியால அதர்வண வேதத்தில் அயம் ஆத்மா பிரம்ம அப்படின்னு வருது. இந்த ஆத்மா தான் பிரம்ம. ஏன்னா திரும்ப திரும்பி நம்ம சொன்னோமே டிரான்ஸ்லேஷனுக்கு, பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு, ஆத்மானு ஒரு இடத்துல இருக்கு, தத்துன்னு ஒரு இடத்துல இருக்கு, துவம்னு ஒரு இடத்துல இருக்கு, பிரஜான்னு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் பொழுது குழப்பம் வந்துடும். இந்த இடத்துல அந்த ஆத்மாவையும் பிரம்மத்தையும் ஐக்கியம் பண்றார். அயம் ஆத்மா பிரம்மன், அது 4வது மகா வாக்கியம். ஏன்னா வேதாந்தம் படிக்கும் பொழுதே நம்ம புரிஞ்சா மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அந்த பிரம்மம் சத்தியம் அது எனக்கு புரியறது அப்படின்னு. ஆனால் நான் தான் அந்த பிரம்மம்னு அந்த பிரம்மத்தை நமக்கு கிட்டக்க கொண்டு வரத்துக்கு இந்த வாக்கியங்கள் உதவும். தள்ளி வைக்காம அந்த சோயம் தேவதத்தன், அந்த தேவதத்தன் தான் இவன் அப்படிங்கும் பொழுது அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். நம்ம அபிநயம் மாதிரி அந்த மாண்டூக்கியால அபிநயமே வரும் அயம் ஆத்மா பிரம்மக்கு. அந்த கையை எடுத்து ஹார்ட்டுக்குள்ளே வச்சு அயம் ஆத்மா பிரம்மன், இங்கே இருக்கிற அந்த ஆத்மா தான் பிரம்மன் அப்படின்னு. இப்போ 75வது பாட்டு இதை தான் சொல்றது. கட நீரில் மேக நீரில் கண்ட வான் இரண்டும் பொய்யே. இப்போ கட்டாகாசம் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள தண்ணி இருப்புறோம். ஒரு குடம் இருக்கு, குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் இருக்கு. இப்போ அதுக்குள்ள தண்ணியை போட்டுடுறோம். தண்ணியை போட்ட உடனே இருக்கிற
ஸ்பேஸ், தண்ணியில் இருக்கிற, அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே பிரதிபிம்ப சைத்தன்யத்தை சொல்லின்னு இருக்கிறதுனால. அதே மாதிரி மேகம், மேகத்தில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற வான், இரண்டும் பொய். அப்போ எது மெய் அப்படின்னா குடவானும் பெரிய வானும். வெறும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டோ குடத்தில் மட்டும் ஒரு ஆகாசம் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் வெளியில் இருக்கிற ஸ்பேஸும் ஒன்று. எப்படி அந்த குடை வாழை எடுத்துட்டேன்னா அந்த குடத்தை உடச்சுட்டா இந்த ஸ்பேஸும் அந்த ஸ்பேஸும் ஒன்று இல்லையா? இடமான பிரம்மம் சாட்சி, இரண்டும் எப்போதும் ஏக்கம். நேற்று இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போதும் ஏக்கம். அதை நீ புரிஞ்சுண்டு திடமாக ஸ்வானுபூதியில் சிவோகம் என்று இருந்திடாயே. ஸ்வானுபூத்தினா உங்ககிட்டயே இருக்கிற அனுபூதி, தியானத்தின் பயனாக உள்ள அந்த அத்வைத அனுபூதி, அந்த ஸ்வரூப ஆனந்தம். ஏன்னா நித்தியமாக இருக்கணும், அது நித்திய புக்த இல்லையா ஆத்மா. அதே மாதிரி எப்போதும் பந்தம் இல்லாதது பிரம்மம் அப்படிங்கிற போது அப்போ நான் எனக்கு பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுண்டு சிவோகம், நானே சிவன். இப்போ இந்த இடத்துல பாவனை இல்லை. முதல் ஸ்டேஜில் பாவனையை பற்றி சொல்லுவோம். இந்த உபாசன சாஸ்திரத்துலலாம் இப்போ சால கிராமத்தில் விஷ்ணுவை பாரு அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற உபாசனை. அதனால தான் நாம் சிலைகளெல்லாம் பண்ணி அதில் ஆவாகம் பண்ணி பகவானை வரவழைச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். சில பேர் ஐடல் வர்ஷிப் அப்படின்னு எல்லாம் திட்டினாலும் அது எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பாவனை தேவை. பகவானை அந்த உருவத்தில் அந்த உலோக இதில் வரவழைச்சிட்டு பூஜை பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பாவனை இல்லை, இது ஞானம். சிவனே நான் அப்படிங்கிறது ஞானம். அதாவது விஷ்ணுவே சாலக்கிராமமாக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சாலக்கிராமத்தில் நான் விஷ்ணுவை பார்க்கிறேன் அப்படின்னு இல்லாமல் விஷ்ணுவே கிராமமாக காட்சி அளிக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல விஷ்ணுங்கிற பதம் சங்கு சக்கர விஷ்ணு இல்லை, எங்கும் நிறைந்திருப்பதே விஷ்ணு. அதே மாதிரி சிவன் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன பொருள்? அஸ்பீஷியஸ், எப்பொழுதும் மங்களகரமாக இருப்பதே சிவன். அப்புறம் பகவான் பகவத்கீதையிலையும் சொல்றார், கிருஷ்ணன் சொல்லும் பொழுது அந்த ப்ரெசண்ட், அந்த நவ் 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 சொல்கிறோமே அதுதான் நான், அந்த இருப்பு தன்மையே கிருஷ்ணன் அப்படிங்கிறார். கர்ஷதி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறது, அந்த இருப்பு தன்மை தான் கிருஷ்ணன். அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது இந்த ஞானம் நம்மளை ஸ்டேபிள் ஆக்கிடும். இப்போ திருமந்திரத்தில் அவர் சொல்லியிருக்கார், ஜீவன் என சிவன் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிலர், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. இப்போ எது அந்த தத்துன்னு புரிஞ்சுடுத்து, எது துவம்னு புரிஞ்சுடுத்து, அப்போ அசி, ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. எப்பொழுதும் நீ சிவோகம் என்று புரிந்து கொண்டு அமைதியான ஆனந்தத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாம் முடிச்சுப்போம். நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன்
திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.